வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது என தெரிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். நெருக்கடி நிலையிலும் பல தியாகங்களை திமுக சந்தித்துள்ளதாக முதல்வர் உரை. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் நடைபெறும் என தெரிவித்தார் அதிபர் டிரம்ப். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா இந்தியா? ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. தென் மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செங்குன்றம் பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவர் பாபு இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தினார். இவ்விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசிய போது, ஜனநாயகத்தை பாதுகாக்கும் மிகப்பெரிய போராட்டம், நெருக்கடி நிலை காலத்தில் திமுக சந்தித்த தியாகங்கள், தலைவர்களில் இருந்து தொண்டர்கள் வரை பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாக கூறினார். அவர்களின் கனவெல்லாம் நிச்சயம் பலிக்காது என்றும், எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்றார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு எதிராக வருகின்ற 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார். போராட்ட களம் என்றாலும் துணிவோடு களம் காணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரராக நம்முடைய பாபு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் வாழ்த்துவதை கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிலும் SIR என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை எதிர்த்து பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியாவுக்கு பயணிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அதிபர் டிரம்ப், பிரதமர் மோடி தனது நண்பர் என்றும் அவர் இந்தியாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் இணைந்து பயணிப்பது சிறந்த அனுபவமாக இருக்கும் என்றும், அவரின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக கூறினார். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்றும், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதையும் பிரதமர் மோடி பெருமளவில் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து வர்த்தக பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் மக்காச்சோளம், பால் பொருட்கள் இந்தியாவில் அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி உள்ள நிலையில், உள்நாட்டு விவசாயிகள் நலன் கருதி இந்தியா மறுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கின்றது. கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் பிரிஸ்பேனில் உள்ள காபா மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி தொடரை வெல்ல தீவிரமாக விளையாடும். இதேபோல் ஆஸ்திரேலிய அணி சமன் செய்து ஆறுதல் தேடிக்கொள்ள போராடும் என்பதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது. மேலும் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. தென் மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
இதையடுத்து இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையையும் விடுக்கப்பட்டு உள்ளது. பின்னர் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை 92 டிகிரியையொட்டி இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. சிறுபான்மையினர் அதிகம் பேர் வாழும் தனது பகுதி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக மகாராஷ்டிர சமாஜ்வாதி கட்சி தலைவர் அபு ஆஸ்மி தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவையொட்டி சமாஜ்வாதி கட்சி மகாராஷ்டிர மாநில தலைவர் அபு ஆஸ்மியிடம் செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அவர், இந்த நாட்டின் விடுதலைக்காக தனது முன்னோர்களும் உயிர் தியாகம் செய்துள்ளதாக கூறினார். யாரும் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். சிறுபான்மையினர் அதிகம் பேர் வாழும் தனது பகுதியில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கப்படாமல் தனது பகுதி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் அபு ஆஸ்மி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய மல்லாடி கிருஷ்ணராவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் எனவும், இதையடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் 2 சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்றும் தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இல்லாமல் ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக வாக்குகளை திரடக்கூடிய பணியை பிஜேபி அரசாங்கம் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒளிநாடாவை நீங்கள் பார்த்திருக்கலாம். பொது வாழ்வு என்றால் என்னவென்று விஜய்க்கு தெரியாது. அவர் தற்போது முதலமைச்சராகி விட்டதாக பேசி வருகிறார். அவர் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்று சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்குரிமையில் தலையிட்டு லட்சக்கணக்கானவர்களை வாக்காளர்களாக இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றனர் என்றும், எமர்ஜென்சி காலத்தில் கூட இதுபோன்ற நெருக்கடி ஏற்படவில்லை என்றும், எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது என மதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும், தமிழகம் மது போதையின் பிடியில் சிக்கி எண்ணற்ற குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் சமத்துவ நடைப்பயணம் என்கின்ற பெயரில் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி 12ஆம் தேதி மதுரையில் நடைப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் எனவும், திமுக மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை என்றும் தெரிவித்த அவர், பொதுவாழ்வு என்றால் என்னவென்று விஜய்க்கு தெரியாது. அவர் தற்போது முதலமைச்சராகிவிட்டதாக பேசி வருகிறார். அவர் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும், பன்னீர்செல்வம் நடுத்தெருவில் நிற்கிறார். அதனால் அவரை பற்றி நான் பேசி இருக்கின்றேன் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தொடுத்திருப்பதைப் போலவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது. அது என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலராக உமா என்பவர் பதவியேற்றுக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் குழு கூட்டம் வடிவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது.
அதைத் தொடர்ந்து வடிவேலு, வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயஸ்ரீ மற்றும் கவுன்சிலர் உமா என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நியமன கவுன்சிலருக்கான ஆணையை வழங்கினார்கள். ஆணையை பெற்றுக்கொண்ட உமா தமிழ்நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலராக பதவியேற்றார். கூட்டத்தில் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கவுன்சிலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நகைக்கடையில் வாங்கி சென்ற நகை களவு போனதாக பொய் புகார் அளித்து மோசடி செய்த தம்பதியரை விழுப்புரம் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையை சார்ந்த மகாலிங்கம், ருக்குமணி இணையர் திருவாரூர் சென்ற நகை கடையில் நகை வாங்கிக் கொண்டு ரயிலில் சென்னைக்கு திரும்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது பையில் வைத்திருந்த 296 கிராம் நகை களவு போனதாக விழுப்புரம் இருப்பு பாதை காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இதில் அவர்களின் பையில் 140 கிராம் தங்க நகையும் 30,80,000 ரூபாய் பணமும் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து புகார் அளித்த இணையரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்தனர். இருவரும் ஆந்திர மாநிலம் விஜயவாடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நகை வாங்கிக் கொண்டு ரயிலில் பயணிக்கும் போது நகை திருடப்பட்டுள்ளதாக கபட நாடகமாடி காப்பீடு மூலம் நகைக்கான பணத்தை மீட்கும் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து விழுப்புரம் ரயில்வே காவல்துறையினர் மகாலிங்கம், ருக்குமணி இணையரை கைது செய்து அவர்களிடமிருந்த பணத்தையும் நகையையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் துலா உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் துலா கட்டத்தில் துலா உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு சிவாலயங்களில் கொடியேற்றம் நடைபெறுகின்றது. ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு காவிரி துலா கட்டத்தில் தீர்த்தவாரி நடைபெறும். ஐப்பசி மாதத்தின் கடைசி 10 நாட்களில் மயிலாடுதுறையில் உள்ள சிவாலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி கரைக்கு செல்வர். இதையொட்டி மாயூரநாதர் கோவில் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றப்பட்டது. புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தை சுற்றியுள்ள பஞ்சமூர்த்திகளுக்கான கொடிகளும் ஏற்றப்பட்டன. இதில் திருவாவடுதுறை ஆதீன கட்டளை சங்கரலிங்க தம்பரான் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெண் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆவிடை பொய்கை காட்டுப்பகுதியில் மகேஸ்வரி என்கிற பெண் தலையில் பலத்த காயத்துடன் முகம் சிதைந்த நிலையில் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக காரைக்குடி மருதுபாண்டி நகரை சார்ந்த சசிகுமாரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்தனர். இந்நிலையில் மகேஸ்வரியின் உறவினர்கள் சசிகுமார் மட்டுமே கொலை செய்திருக்க முடியாது என்றும் மேலும் பலருக்கு கொலையில் தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர். மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் மணிவிழாவில் 60 விலங்குகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீன திருமணம் உள்ளது. இந்த ஆதீனத்தின் 27வது குருமா சன்னிதானமாக மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர் இருந்து வருகிறார். இவரது 60ஆம் வயதை முன்னிட்டு மணிவிழா நடைபெற்றது. இதையொட்டி பெருஞ்சேரி தார்காவனம் சித்தர் பீடம் ஏற்பாட்டில் தருமபுரம் ஆதீனத்தில் 60 விலங்குகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோ பூஜை, கஜ பூஜை, அஜ பூஜை, பஞ்ச கல்யாணி பூஜை ஆகியவற்றை செய்து ஆதீனம் வழிபாடு நடத்தினார். இதில் ஆதீன கட்டளை தம்பிரான்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தின் விவசாயிகள் கரும்புக்கு விலை நிர்ணயிக்க கோரி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கர்நாடக அரசு கரும்புக்கு கட்டுப்படியாகும் விலையை நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தி பெலகாவி மாவட்ட விவசாயிகள் பட்டராகி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது கயவர்கள் சிலர் சாலையில் வந்து கொண்டிருந்த பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், லாரிகள் ஆகியவற்றின் மீது கற்களை தூக்கி எறிந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பெலகாவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பீமசங்கர் விவசாயிகளிடம் பேச்சு நடத்தினார். அவர் விவசாயி சங்க தலைவரிடம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். வன்முறையில் ஈடுபடாமல் அங்கிருந்து கலைந்து செல்லுமாறும் அறிவுறுத்தினார்.
விவசாயிகள் அதை கேட்காமல் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். வாகனத்தில் 33 கிலோ கஞ்சா கடத்தியவர்களை காவல்துறையினர் அதிரடியாக பிடித்து கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வடவணக்கம்பாடி காவல் நிலைய எல்லையில் வடவணக்கம்பாடி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மங்கலம் என்ற இடத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட 33 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் அதிரடியாக கைப்பற்றினர். அதில் வந்த கோபாலகிருஷ்ணன், நந்தகுமார், பரமசிவம், வசந்தகுமார், குப்பன், செல்வகுமார், அப்துல் அமீது என்கின்ற கார்த்தி ஆகிய 7 பேரை விசாரணை நடத்தி வாகனத்தை பறிமுதல் செய்து கைது செய்து வந்தவாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில துணை செயலாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதாச்சலம் வட்ட தலைவர் கோவிந்தசாமி, செயலாளர் கார்த்திக், துணை செயலாளர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவ தலைவர் சிவகுமார் சுவாமிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளான கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக முனுசாமி, செயலாளராக சின்னத்துரை, பொருளாளராக சிவகுமார் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், ஆலோசகர்கள் என பொறுப்பாளர்களை நியமித்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவது குறித்தும் தீர்மானம் இயற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் வேப்பூர், திட்டக்குடி, ஸ்ரீமுஷ்ணம் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தனர். அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில துணைத் தலைவர் சகுந்தலா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக தன் தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், பணி ஓய்வு பெறும்போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் பணிக்கொடையாக வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை உடனே அமல்படுத்த வேண்டும் எனவும், பணி ஓய்வுக்கு பிறகு அகவிலைப்படியுடன் கூடிய குடும்ப ஓய்வூதியமாக மாதம் 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டார்ச் லைட் அடித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழக காவல்துறை தலைவர் பொறுப்பு வெங்கட்ராமன் கார்த்திகை தீபம் முன்னேற்பாடுகள் குறித்து அண்ணாமலையார் திருக்கோவிலில் நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி அண்ணாமலையார் கோவில் கருவறையின் முன்பாக அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும். இந்த நிகழ்வை காண வெளி மாவட்டம், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள். இந்நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ளே மகாதீபம் ஏற்றப்படும் போது திருக்கோவிலின் உள்ளே கொடிமரத்துக்கு முன்பாக பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி அதன் பின்பு மகாதீபம் ஏற்றப்படும். இதற்காக தமிழக காவல்துறை தலைவர் பொறுப்பு வெங்கட்ராமன் அண்ணாமலையார் திருக்கோவிலின் உள்ளே ஆய்வு மேற்கொண்டார். கோவிலின் உள்ளே நடைபெறும் நிகழ்வுகள் என்னென்ன, அது எவ்வாறு நடைபெறும், எவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவ திருவிழாவை முன்னிட்டு வள்ளலார் கோயில் எனப்படும் வதானியேஸ்வரர் கோவிலில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் நடைபெறும் துலா உற்சவ திருவிழாவை முன்னிட்டு வள்ளலார் கோயில் எனப்படும் வதானியேஸ்வரர் கோவிலில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இந்த கோயிலில் தர்மபுரம் ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் கோயில் கொடிமரத்தில் ரிஷப கொடியை ஏற்றி வைத்தனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் தீர்த்த வாரியின் போது ஒரே நேரத்தில் புனித நீராடுவார்கள்.
கொடிமரத்தின் முன்பு விநாயகர், சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வெண்ணாவல்குடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி ஆலங்குடி அலுவலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட ஆலங்குடி, வெண்ணாவல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நீர்நிலைகளுக்குள் இருக்கும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை மீட்டெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஆலங்குடி வட்டாட்சியர் அந்த நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாகவும் அதை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே சமைத்து சாப்பிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் வரை அங்கேயே காத்திருக்க போவதாக தெரிவித்ததால் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தூத்துக்குடி, வாகைக்குளம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது பொட்டலூரணி, விளக்கு, வாகைக்குளம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு மழைக்கு பல்வேறு பகுதிகளில் ஒதுங்கியபடி நின்றனர். இந்த மழை காரணமாக மானாவாரி விவசாயம் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூரில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி மை பாரத் இயக்கத்தின் மூலம் ஒற்றுமை பாத யாத்திரை நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் வி. கைகாட்டியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி ஒற்றுமை பேரணியை பெரம்பலூர் மாவட்ட மை பாரத் இளையோர் மாவட்ட அலுவலர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். பேரணியில் பொய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள், தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். வி. கைகாட்டியில் தொடங்கிய பேரணி ரெட்டிப்பாளையம், மயிலாண்டக்கோட்டை உள்ளிட்ட வழியாக சென்று புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முடிவடைந்தது. இந்நிகழ்ச்சியை மை பாரத் இயக்க அலுவலர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், காவலர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருப்பயரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள தெருக்களில் பல இடங்களில் கழிவுநீர் வெளியேற வழியின்றி பல மாதங்களாக தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமல்லாமல் கொசுக்கள் உற்பத்தியாகி பலருக்கும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தேங்கி நிற்கும் கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நல்லூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் மற்ற தொற்று நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஜுரம், எல்லா காய்ச்சல்லாம் வருது. இது நாங்கள் மேலிடத்தில் ஊராட்சி செயலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். கும்பகோணம் உள்ளூர் ஊராட்சியில் கட்டி முடித்து 1 வருடம் ஆகியும் திறக்கப்படாத நியாய விலைக் கடையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே உள்ளூர் ஊராட்சி ஸ்ரீராம் நகரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டப்பட்டு ஓராண்டுகள் கடந்தும் இதுவரை திறக்கப்படாமல் கடை பூட்டப்பட்டு இருப்பதால் அப்பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் பொது விநியோக பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பூட்டி கிடக்கும் நியாய விலைக் கடை கட்டிடத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூரில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட தலைவர் பத்மாவதி தலைமையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தொடர்ந்து போசன் டிராக்கர் செயலியில் முக அங்கீகாரம் பதிவேற்றம் செய்வதை, அங்கன்வாடி ஊழியர்களை கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வீட்டு சமையலறையில் புகுந்த நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து சென்ற பாம்பு பிடி வீரரின் செயலால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் ராணி அருகே அங்காடிப்பேட்டையில் ராஜா நசீர் என்பவரது வீட்டின் சமையலறையில் 5 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு சமையலறை எரிவாயு அடுப்பில் புகுந்தது. இதுகுறித்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பாம்பு பிடி வீரர் மாத்துக்குட்டி என்பவர் நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். வீட்டில் நல்ல பாம்பு புகுந்த நேரத்தில் வீட்டில் குழந்தைகள், பெண்கள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பம்பா நதிக்கரையோரத்தில் வீடு அமைந்துள்ளதால் நல்ல பாம்பு புகுந்திருக்க வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது என தெரிவித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். நெருக்கடி நிலையிலும் பல தியாகங்களை திமுக சந்தித்துள்ளதாக முதல்வர் உரை. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று விரைவில் இந்தியா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை சிறப்பான முறையில் நடைபெறும் என தெரிவித்தார் அதிபர் டிரம்ப். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றுமா இந்தியா? ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. தென் மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.